ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் சிங்கிள் பீட் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த சிங்கிள் பீட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் மிஷின் த்ரெட்டில் எண்டில் நாட் போட்டுட்டு நீடில் பார்த்திங்கன்னா 23 துலிப் பிராண்ட் நீடில். இப்போ நம்ம பீட்ஸ் ஸ்டிச் பண்ணி முடித்ததும் நம்ம எண்டில் எண்ட் நாட் போடுவோம். இந்த சிங்கிள் பீட் ஸ்டிச் பார்த்திங்கன்னா எண்ட் நாட் போடாமல் லாக் பண்ணுறது தான் சிங்கிள் பீட் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். இப்போ நான் ரவுண்ட் பீட், ஆஃப் பீட், கர்தானா இந்த பீட்ஸ் எல்லாம் நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இதை நான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். மிஷின் த்ரெட்டில் எண்டில் நாட் போட்டுட்டு கிளாத்துக்கு கீழேருந்து த்ரெட்டை வெளியே எடுத்துக்கோங்க. த்ரெட்டை வெளியே எடுத்ததும் நான் ஒரு ரவுண்ட் பீட் லோட் பண்ணிக்கிறேன். அந்த ரவுண்ட் பீடை ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. ஒரு ஸ்டிச் கொடுத்தக்கப்புறமே த்ரெட்டை நீட்டாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீடியில் வச்சு நான் அந்த பீட்ஸ் மேலே அந்த பெருசாக எடுத்த த்ரெட்டை மாட்டி த்ரெட்டை கீழ்ப்பக்கமாக எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், பாருங்கள், லாக் ஆகிடும். இது உங்களுக்கு நல்லா நகராது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போது நெக்ஸ்ட்டு ஒரு ஆஃப் பீட் எடுத்துக்கிறேன். ஆஃப் பீட் பாருங்கள், ஒரு பக்கம் ஃப்ளாட்டாக இருக்கும், ஒரு பக்கம் நார்மலாக இருக்க பீட் மாதிரி இருக்கும். இப்போ அதை நான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த ஃப்ளாட்டாக இருக்க பக்கம் கீழே இருக்கணும். பக்கத்தில் ஒரு ஸ்டிச் ஒன்று கொடுத்துட்டு த்ரெட்டை நீட்டாக எடுத்த த்ரெட்டை அந்த பீட்ஸில் மாட்டி அடிப்பக்கத்தில் இருக்க த்ரெட்டை இழுத்து விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு டைட்டாக லாக் ஆகிடும். இந்த ப்ளவுஸில் புட்டாஸ் போடுற மாதிரி இருந்தால் ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் எண்ட் நாட் போடுறதுக்கு உங்களுக்கு சிரமமாக இருந்ததுன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கர்தானா பீட் ஒன்று லோட் பண்ணி ஒரு ஸ்டிச் கொடுத்து த்ரெட்டை பெருசாக எடுத்துட்டு அந்த த்ரெட்டை பீட்ஸில் மாட்டி அடிப்பக்கத்தில் உள்ள த்ரெட்டை இழுத்துட்டிங்கன்னா லாக் ஆகிடும். நான் ரவுண்ட் பீட், ஆஃப் பீட், கர்தானா இந்த மூணுத்துலேயும் போட்டு காட்டியிருக்கேன். உங்கள்கிட்ட வேறு வெரைட்டி பீட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா அதுலேயும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு 5 mm பீட் எடுத்துக்கிறேன். அந்த பீட் கூட ஒரு பேர்ல் பீட் வச்சு நான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். பேர்ல் பீட் 2 mm. எந்தெந்த பீட்ஸ் என்னென்ன சைஸ்னு உங்களுக்கு புரியல அப்படின்னா அதுக்காக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. ஒரு 5 mm பீட் லோட் பண்ணி அதை ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கிட்டு கீழ்ப்பக்கமாக ஸ்டிச் கொடுத்துருக்கேன். அதுக்கு பக்கத்தில் அந்த குட்டி பேர்ல் பீடை வச்சு அதுக்கு ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அந்த பேர்ல் பீட் மேலே த்ரெட்டை நீட்டாக எடுத்துட்டு அந்த பேர்ல் பீட் மேலே நான் லாக் பண்ணுறேன். வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ நான் காட்டியிருக்கேன்ல இந்த பேர்ல் பீடில் மட்டும் லாக் போடுற மாதிரி, இந்த மாதிரியும் போடலாம். நான் இன்னொரு மெத்தடில் போட்டு காட்டியிருக்கேன். அந்த மாதிரியும் நீங்கள் சிங்கிள் பீட் ஸ்டிச் பண்ணலாம். இப்போ நான் 2 பீடையுமே ஒன்றா வச்சு ஸ்டிச் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன் ஒரு பீட் பக்கத்தில் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு பீட்க்கு மட்டும் லாக் போட்டோம். இந்த பீட் பாருங்கள், ரெண்டுத்தையும் ஒரே ஸ்டிச் கொடுத்துட்டு எல்லாத்தையுமே ஒரே ஒரு லாக் மட்டும் பண்ணியிருக்கேன். த்ரெட்டை பெருசாக எடுத்து அந்த 2 பீட்லேயுமே மாட்டி அடியில் த்ரெட்டை பிடிச்சி இழுத்துருக்கேன். அவ்வளோதான், இதுதான் சிங்கிள் பீட் ஸ்டிச்சு. இந்த ஸ்டிச்சை நீங்களும் போட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் யாருக்காவது ஆரி கற்றுக்கணுன்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.